மருதூர் கிராமம் ஒரு காலத்தில் செழிப்பான பூமி. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக அங்கே மழையே பெய்யவில்லை. கிணறுகள் வறண்டு போயின, கால்நடைகள் தவித்தன. ஊர் மக்கள் இதற்கு பின்னால் ஏதோ ஒரு சாபம் இருப்பதாக நம்பினர். குறிப்பாக ஊர் எல்லையில் இருந்த அந்த இருட்டு கிணறு தான் சாபத்தின் ஆரம்பம் என பெரியவர்கள் பேசிக்கொண்டனர். 12 வயது சிறுவன் செழியன் ஒரு துடிப்பான பையன். ஒரு நாள் மாலை அவனது பாட்டி ஒரு கதையை சொன்னார். அந்த கிணறு வெறும் கிணறு இல்லப்பா, அது இந்த பூமியோட இதயத்துக்கு போற வழி. அந்த இதயம் துடிக்கிறதை நிறுத்தினதுனாலதான் நமக்கு மழை இல்லை. அன்று இரவு செழியன் ஒரு டார்ச் லைட் மற்றும் கயிற்றுடன் அந்த கிணற்றுக்கு சென்றான். கிணற்றின் விளிம்பில் நின்று எட்டி பார்த்தபோது வழக்கமான இருட்டுக்கு பதிலாக ஒரு மெல்லிய மரகத பச்சை நிற ஒளி மிக ஆழத்தில் தெரிந்தது. அவன் கயிற்றை கட்டி மெல்ல உள்ளே இறங்கினான். பாதியில் கயிறு முடிந்துவிட திகைத்து நின்றபோது கிணற்று சுவரில் இருந்த ஒரு கல் தானாக நகர்ந்து ஒரு பாதையை உருவாக்கியது. பயத்துடன் உள்ளே நுழைந்த செழியன் கண்ட காட்சி அவனை உறைய வைத்தது. கிணற்றின் அடியில் ஒரு பிரம்மாண்டமான குகை இருந்தது. ஆனால் அது சாதாரண குகை அல்ல. அங்கே வானம் ஊதா நிறத்தில் இருந்தது. அதில் நட்சத்திரங்களுக்கு பதிலாக மின்மினி பூச்சிகள் ஒட்டிக்கொண்டிருந்தன. மரங்களெல்லாம் கண்ணாடி போல் இருந்தன. காற்றின் வேகத்திற்கு ஏற்ப அவை இசை எழுப்பின. அனைத்திற்கும் மேலாக அங்கே ஒரு நீல நிற யானை இருந்தது. அதன் தும்பிக்கையிலிருந்து தண்ணீர் பீழ்ச்சி அடிக்கப்படவில்லை. மாறாக மேகங்கள் வெளிவந்து கொண்டிருந்தன. அப்போது ஒரு பெரும் உருவம் அவன் முன்னால் தோன்றியது. அதுதான் கல்யாண், அந்த மாய உலகின் காவலன். அவர் பார்க்க ஒரு பாறை போல இருந்தாலும் கண்கள் கருணையுடன் இருந்தன. மனித சிறுவனே, இங்கே ஏன் வந்தாய் என்று அவர் கர்ஜித்தார். செழியன் நடுங்கிக் கொண்டே, எங்கள் ஊரில் தண்ணீர் இல்லை, மக்கள் பசியால் வாடுகிறார்கள், இதற்கு என்ன தீர்வு என்று கேட்டான். கல்யாண் வருத்தத்துடன் சொன்னார், உங்கள் மக்கள் பேராசையினால் காடுகளை அழித்தார்கள். பூமியின் இதயம் வலி பொறுக்க முடியாமல் அழுதது. அந்த கண்ணீர்தான் இந்த கிணற்றில் ஒளியாக தெரிகிறது. இதயம் குளிர்ந்தால் ஒழிய மேகங்கள் வெளியே வராது. இதயம் குளிர நான் என்ன செய்ய வேண்டும் என்று செழியன் கேட்டான். உன்னிடம் இருக்கும் விலைமதிப்பற்ற ஒன்றை நீ இந்த அமுதக்குட்டையில் போட வேண்டும் என்றார் கல்யாண். செழியன் யோசித்தான். அவனிடம் இருந்தது அவனது மறைந்த தாத்தா கொடுத்த ஒரு சிறிய வெள்ளி புல்லாங்குழல் மட்டுமே. அது அவனுக்கு மிகவும் பிடிக்கும். தயக்கமில்லாமல் அதை அந்த குட்டையில் எறிந்தான். அந்த வினாடி குட்டையிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒளி கிளம்பியது. அந்த ஒளி மேகங்களாக மாறி கிணற்றின் வழியாக மேலே எழும்பியது. கல்யாண் புன்னகைத்து செழியனின் கையில் ஒரு சிறிய நீல நிற கல்லை கொடுத்தார். இது உன் கிராமத்தின் உயிர் நாடி, இதை உங்கள் ஊர்க்குளத்தில் போடு என்றார். மீண்டும் மருதூர் செழியன் கண் விழித்த போது கிணற்றுக்கு வெளியே இருந்தான். வானத்தில் கருமேகங்கள் திரண்டிருந்தன. அவன் ஓடிச் சென்று ஊர்க்குளத்தில் அந்த நீலக்கல்லை வீசினான். அடுத்த நிமிடம் பேய் மழை பெய்யத் தொடங்கியது. ஆனால் அது சாதாரண மழை அல்ல. அந்த மழை நீர் மண்ணில் பட்டவுடன் காய்ந்து போன மரங்கள் துளிர்விட்டன. மக்கள் மகிழ்ச்சியில் கூத்தாடினார்கள். செழியன் மட்டும் கிணற்றை திரும்பி பார்த்தான். இப்போது அந்த ஊதா நிற ஒளி மறைந்து கிணறு முழுவதும் தெளிவான நீரால் நிறைந்திருந்தது. மருதூர் மீண்டும் ஒரு சோலைவனமாக மாறியது.